ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து 15 தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்கவும் ஷார்ட் பண்ணி ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் கைஸ், ஓகே. ஸோ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம பிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக் இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து நேனிஸ்ட்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பரிசன் கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தரமே நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தரமே நீங்கள் அசென்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா. என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்கும், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேல் காலையில் எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கிரேவ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக் வந்து இப்போ நேனிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுன்னா இதே சேம் மெத்தட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இப்போ அப்படியே நான் பேக் போயிட்டு இப்போ நான் வந்து ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே கீழே போயினா ஷோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு சாங்குக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்குது, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃப்ன்ற கூட்டு இந்த ஸ்டாரை கூட்டும் இப்போ நான் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தினாக்கா கரெக்டாக அந்த பிக் வந்து பார்த்தா அதில் வந்து இப்போ ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த மேலே ஒரு 4 லேயர் இருக்கா. ஸோ 4 லேயருமே நீங்கள் வந்து பண்ணாக்க சேம் பிக்கை தான் நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் வேறு பிக் ஆட் பண்ணால் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா மாதிரி தான் நான் ஆட் பண்ணி பார்த்தேன், பட் அது அந்தளவுக்கு சரியில்லை. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பண்ண ஒரே பிக் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ ஆட் ஆகிடுச்சா, ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண பிரிவில் பார்த்துருங்க, பேக்ரவுண்டில் வந்து பண்ண இதே சேம் பிக்கு பிளாக் நோட்லேயே இருக்கும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் வந்து பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் லைட்டாக வந்து பண்ண மூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து பண்ணாத அப்படி நான் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபைல் இருக்கும் கீழே நான் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுட்டு இந்த 5 பிக்கும் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நான் வந்து பண்ண இதே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன், ஓகே. ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரேட்டில் கீழே மூவ் பண்ணால் சேச்சுரேஷன் வைப்ரேஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணால் அது வந்து பண்ணால் பிளாக் நோட்டில் சேஞ்ச் ஆகும், ஓகே. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ண பேக் போயிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டில் பிரைட்னஸ் காஸ்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பிரைட்னஸை மட்டும் லைட்டு கம்மி பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க்னஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் வந்துக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மேல் சர்ச்சில் விஐன்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடை செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ண ஸ்ட்ரென்த் இருக்குது அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளின்ச் அவுட்னு இருக்கா, இது ஆஃப்ல இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ண ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட சைஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அது சைடில் வந்து பண்ண டார்க்னஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுதா, ஓகே. ஸோ இந்த அளவுக்கு போதும். ஸோ இதில் வந்து பண்ண ஸ்மோக் எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச்சில் எஸ்ஏன்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருந்தால் அதே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிவிட்டு பொசிஷன்லேயே இருக்கட்டும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் எண்டில் ஒரு கீ ஃபேம் கொடுத்து ஜட் வேலையை மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டும் கிடைச்சிச்சா, ஸோ அவ்வளோதான் கேஸ். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நாம் நார்மலாக பிக் ஆட் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மனசில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் லைட்டாக வந்து பண்ண மூவ் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ சாங் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து பண்ண இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண இந்த புக் மார்க் கொடுத்துருக்குண்ணா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை 1 பண்ணால் வந்து பண்ண கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அது எங்கே இருக்குனாக்க கீழே ஒரு ப்ளூ கலர்லேயே இருக்கா, ஜஸ்ட் லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு மேலே இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா பிக்குக்குமே இதே சேம் எஃபெக்ட் தான். ஜஸ்ட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் வேறு ஒரு பிக் ஆட் பண்ண நினச்சிங்கனாக்கா ஸோ அது எப்படின்னு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ ஒரே பிக்கு எடிட் பண்ணி பாருங்கள், ஏன்னா நிறைய பேர்கிட்ட ஒரு பிக்கு தான் இருக்கும், அதுக்குன்னு நிறைய பிக்கு இருக்குமா.
ஸோ ஓகே ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலஃபண்ட்டை கொடுத்து ஸ்டாரையும் கொடுத்தோம். இப்போ நீங்கள் வேறு பிக் வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்தா அந்த பிக் வந்து பண்ண சேஞ்ச் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கொண்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 லேயர் இருக்கா. ஸோ இதை 4த்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த 4த்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதான் பண்ண லாஸ்ட் இருக்க நேரம். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த லேயர் தான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.